கொஞ்சமாக ஒரு அரை கேப்சிகம் எடுத்து குடமிளகாய் எடுத்து நான் சின்ன சின்னதாக பொடிச்சு நறுக்கிட்டேன். அதை போட்டுருவேன். இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க. ஆல்ரெடி சிக்கனை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கும் போதே உப்பு போட்டுருக்கோம். இந்த வெங்காயத்துக்கும் கேப்சிகமுக்கும் தேவையான உப்பு மட்டும் போடுங்க போதும். அவ்வளோதாங்க, இது நல்லா சேர்ந்து வதங்கியிருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் லாலிபாப்பை இதில் சேர்த்துடுவோம். அவ்வளோதாங்க, ஸ்வீட் சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.